Hello guys, welcome to this new video. இந்த வீடியோவில் நம்ம CSSலே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற ஒரு 3 டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிஸை பற்றி தான் டீப்பாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்னெல்லாம் கண்டென்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செக்ஷன் நம்ம டிஸ்பிளே பிளாக் CSS ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணணும்னு பார்ப்போம். செகண்ட் செக்ஷன் நம்ம டிஸ்பிளே இன்லைன் CSS ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணணும்னு பார்ப்போம். தேர்ட் செக்ஷன் நம்ம டிஸ்பிளே இன்லைன் பிளாக் CSS ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணோன்னு இந்த வீடியோவில் நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம். இந்த செக்ஷன் நம்ம CSS டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டியில் டிஸ்பிளே பிளாக் என்ன பண்ணோன்னு பார்க்கலாம். ஸோ இந்த டிஸ்பிளே பிளாக் வந்து என்னெல்லாம் எலமெண்ட்ஸில் டிஃபால்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டியூ டேக், பி டேக், இந்த மாதிரி நிறைய டேக்ஸ் இருக்குது. அந்த டேக்ஸ்லலாம் இந்த டிஸ்பிளே பிளாக் CSS ப்ராப்பர்ட்டி டிஃபால்ட்டாக இருக்கும். இல்லை நம்ம ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறது டியூ டேக், பி டேக். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆல்ரெடி ஒரு HTML ஃபைல் க்ரியேட் பண்ணி அந்த HTML ஃபைலை இந்த CSS ஃபைல் கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த பாடி டேக் உள்ளாடி ஒரு பி டேக் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு டம்மி டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இந்த டிஸ்பிளே பிளாக் CSS ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு லைன் எழுதியிருக்கோம். இந்த லைனுக்கு நெக்ஸ்ட் லைனில் நம்ம ஏதாவது எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணுற நேரம், எக்ஸாம்பிளுக்கு ஸ்பேன் டேக் நான் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பி டேக் பிளாக் எலமெண்ட்டாக இருக்கிறதுனால அந்த லைனில் வேறு எந்த எலமெண்ட்டுமே அது வந்து அக்செப்ட் பண்ணாது. அந்த ரீசன்னால் பார்த்தீங்களா இந்த ஸ்பேன் டேக் வந்து நெக்ஸ்ட் லைனில் டிஸ்பிளே ஆகுது. இதை என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பிளாக் CSS ப்ராப்பர்ட்டி. இதை இன்னும் நம்ம வந்து கிளியராக ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். பார்த்தீங்களா இது வந்து பி டேக். இப்போ இந்த பி டேக் முடித்த பிறகு இங்கே இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. பட் இது வந்து பிளாக் எலமெண்ட்டாக இருக்கிறதுனால இந்த ஸ்பேஸை அது என்ன பண்ணுதுன்னா வேறு எந்த எலமெண்ட்ஸுமே ஆக்குப்பை பண்ணுறதுக்கு அக்செப்ட் பண்ணாமல் இந்த ஸ்பேன் டேகை நெக்ஸ்ட் லைனில் கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணுது. இதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பிளாக் CSS ப்ராப்பர்ட்டி. ஸோ இதில் நான் வந்து பி டேக் ஆட் பண்ணி ஒரு கலர் ஆட் பண்ணேன்னா இன்னும் உங்களுக்கு அது கிளியராக புரியும். இப்போ நம்ம ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். பார்த்தீங்களா இந்த ரெட் கலர் அந்த பேக்ரவுண்ட் கலர் என்ன ஆகுதுன்னா இந்த எண்டு வரைக்கும் வந்து டிஸ்பிளே ஆகுது. அந்த ரீசன்னால் இந்த ஸ்பேன் டேக்கால் அந்த சேம் லைனை ஆக்குப்பை பண்ண முடியலை. ஸோ இவ்வளோ தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பிளாக் CSS ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ நம்ம இந்த டிஸ்பிளே பிளாக் CSS ப்ராப்பர்ட்டி எந்த எலமெண்ட்ஸ்லாம் டிஃபால்ட்டாக இருக்குன்னு அந்த லிஸ்ட்டை நம்ம வந்து பார்ப்போம். இந்த செக்ஷன் நம்ம டிஸ்பிளே இன்லைன் CSS ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி இதில் வந்து டிஸ்பிளே பிளாக் CSS ப்ராப்பர்ட்டியில் அந்த பி டேக் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேன் டேக் ஆட் பண்ணுறேன். ஸ்பேன் டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இன்லைன் எலமெண்ட்டாக அது வந்து ஆக்ட் பண்ணும். ஸோ இதில் நான் வந்து ஒரு ஸ்பேன் டேக் ஆட் பண்ணி இன்னொரு ஸ்பேன் டேக் ஆட் பண்ணேன் அப்படின்னா பார்த்தீங்களா இது ரெண்டுமே சேம் லைனில் இங்கே டிஸ்பிளே ஆகுது. அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த லைனோட அந்த கண்டென்ட் வந்து முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது இன்லைன் எலமெண்ட்டாக இருக்கிறதுனால இந்த லைனுக்கு நெக்ஸ்ட் லைன்லேயே அதுக்கு கீழே இருக்க எலமெண்ட்ஸை அக்செப்ட் பண்ணுது. ஸோ இதை என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே இன்லைன் CSS ப்ராப்பர்ட்டி.
பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம இப்போ p tag ஆட் பண்ணி டெக்ஸ்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா இது பிளாக் எலமெண்ட்டாக இருக்கிறதுனால நெக்ஸ்ட் லைனில் தான் டிஸ்பிளே ஆகும். இந்த ஸ்பேன் டேக் கிட்ட இந்த p tag வந்து டிஸ்பிளே ஆகாது. பிகாஸ் p tag ஒரு டிஸ்பிளே பிளாக் எலமெண்ட். அந்த ரீசனால் தான் இது மாதிரி தனியாக டிஸ்பிளே ஆகுது. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்லைன் எலமெண்ட் கூட இன்னொரு இன்லைன் எலமெண்ட்டை தான் நம்மளால் ஆட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு a tag. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேன் டேக் கிட்ட ஒரு a tag வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. அதுக்கான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா இதுவும் இன்லைன் எலமெண்ட், இதுவும் இன்லைன் எலமெண்ட். ஸோ இப்போ நாம் இந்த ஸ்பேன் டேக்கு ஒரு கலர் ஆட் பண்ணி அந்த டிஃப்ரென்ஸை செக் பண்ணி பார்ப்போம். ப்ளூ கலர் கொடுப்போம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த டிஸ்பிளே பிளாக் எலமெண்ட் என்ன ஆகுதுன்னா ஃபுல் லைன் ஆக்குபை பண்ணுது. பட் அந்த ஸ்பேன் அதாவது இன்லைன் எலமெண்ட் வந்து அந்த கண்டென்ட் முடிஞ்ச உடனே இந்த மாதிரி கட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு அது வந்து ஸ்பேஸ் வந்து கொடுக்குது. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்லைன் எலமெண்ட்ஸில் மார்ஜின் டாப், மார்ஜின் பாட்டம், அடுத்து பேடிங் டாப், பேடிங் பாட்டம் எதுவுமே ஒர்க் ஆகாது. அதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். மார்ஜின் டாப் 20 பிக்சல். பார்த்தீங்களா, நம்ம இந்த மார்ஜின் டாப் ஆட் பண்ண பிறகும் அது வந்து இல்லை ஒர்க் ஆகலை. பட் நம்ம இதை வந்து பிளாக் எலமெண்ட்டாக சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஒர்க் ஆகும். பார்த்தீங்களா, நம்ம இந்த இன்லைன் எலமெண்ட்டை பிளாக் எலமெண்ட்டாக சேஞ்ச் பண்ண உடனே இந்த மார்ஜின் டாப் CSS ப்ராப்பர்ட்டி ஒர்க் ஆகுது. அதே மாதிரி மார்ஜின் பாட்டம் CSS ப்ராப்பர்ட்டியும் இந்த டிஸ்பிளே இன்லைன் CSS ப்ராப்பர்ட்டிக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. ஸோ இந்த இன்லைன் எலமெண்ட்ஸில் மார்ஜின் டாப், மார்ஜின் பாட்டம் ஒர்க் ஆகாது. பட் மார்ஜின் லெஃப்ட் ஒர்க் ஆகும், மார்ஜின் ரைட்டும் ஒர்க் ஆகும். பார்த்தீங்களா, மார்ஜின் லெஃப்ட்டும் மார்ஜின் ரைட்டும் ஒர்க் ஆகுது. இந்த இன்லைன் CSS ப்ராப்பர்ட்டியில் நான் கொஞ்சம் முன்னால் பேடிங் டாப், பேடிங் பாட்டம் ஒர்க் ஆகாதுன்னு சொன்னேன். அது வந்து இதில் ஒர்க் ஆகும். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பிஹேவியர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நான் இதில் வந்து பேடிங் டாப் கொடுத்தேன்னு வச்சுங்களேன். பார்த்தீங்களா, பேடிங் டாப் ஒர்க் ஆகுது. பட் அது ஆல்ரெடி இருக்க அந்த பிளாக் எலமெண்ட்டுக்கு மேலே போய் டிஃப்ரெண்ட்டான பிஹேவியரை காட்டுது. ஸோ இதை நம்ம வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னா இதில் இன்லைன் பிளாக் டிஸ்பிளே அந்த CSS ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து யூஸ் பண்ணணும். பட் இந்த இன்லைன் எலமெண்ட்ஸில் வந்து பேடிங் டாப், பேடிங் பாட்டம் வந்து ஒர்க் ஆகும். ஆனால் வியர்டான பிஹேவியரை காட்டும். ஸோ இப்போ நம்ம இதில் வந்து பேடிங் பாட்டம் ஆட் பண்ணால் கூட ஒர்க் ஆகும். பார்ப்போமா? பார்த்தீங்களா, பேடிங் பாட்டம் CSS ப்ராப்பர்ட்டியும் இல்லை ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ஸ்பேன் டேக் காமனாக நம்ம எங்கே யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேராகிராஃப்க்கு நடுவில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது நான் கட் பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்களா இந்த மாதிரி இன்லைன் எலமெண்ட் டிஸ்பிளே ஆகுது. பட் இதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட் வந்து சேம் லைனில் இருக்கிற நேரம் அந்த பேடிங் டாப் ஒர்க் ஆகாது. இப்போ நீங்களே பாருங்களேன், இதில் நான் பேடிங் டாப் கொடுத்தேன் அப்படின்னா இதில் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. அதுக்கான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற ஒரு பிளாக் எலமெண்ட்டுக்கு மேலே இந்த இன்லைன் எலமெண்ட் இருக்குது. அந்த ரீசனால் தான் அந்த பேடிங் டாப் CSS ப்ராப்பர்ட்டி இதில் ஒர்க் ஆகலை. அது ஒர்க் ஆகணும் அப்படின்னா நம்ம இதை வந்து கட் பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. அது நம்ம வந்து ஃபுல் ஸ்க்ரீன்லேயே பார்ப்போம். பார்த்தீங்களா இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. இதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம இன்லைன் பிளாக் CSS ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இன்லைன் டிஸ்பிளே CSS ப்ராப்பர்ட்டியில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பேடிங் டாப், பேடிங் பாட்டம், அடுத்து மார்ஜின் டாப், மார்ஜின் பாட்டம் ஒர்க் ஆகாது பார்த்தீங்களா, இல்லைனா வியர்ட் பிஹேவியரோட ஒர்க் ஆகுதுல்ல. அதே மாதிரி இதில் நம்ம வித் ஆட் பண்ணால் கூட அது வந்து அக்செப்ட் பண்ணாது.
பார்த்தீங்களா, இது வந்து இன்லைன் எலமெண்ட். இதில் நம்ம வித் ஆட் பண்ணோம்னா இது வந்து ஒர்க் ஆகலை. பட் நம்ம பிளாக் எலமெண்ட்டில் போயிட்டு அதே மாதிரி வித் ஆட் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்களா, அந்த வித் வந்து பிளாக் எலமெண்ட்டில் ஒர்க் ஆகுது. பட் இன்லைன் எலமெண்ட்டில் வந்து ஒர்க் ஆகாது. வித்தும் ஹைட்டும் இன்லைன் எலமெண்ட்ஸில் வந்து ஒர்க் ஆகாது. நம்ம ஹைட்டும் கூட போட்டு செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. ஸோ இவ்வளோதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் டிஸ்பிளே எலமெண்ட்டுக்கும் இன்லைன் டிஸ்பிளே எலமெண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ நாம் இன்லைன் எலமெண்ட்ஸாக இருக்கிற HTML டேக்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு ஒரு லிஸ்ட்டாக பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் செக்ஷன் நம்ம டிஸ்பிளே இன்லைன் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணோன்னு பார்த்தோம். பட் அதில் ஒரு வியர்டான பிஹேவியர் இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேடிங் டாப் ஆட் பண்ணுற நேரம் அந்த டிஸ்பிளே பிளாக் எலமெண்ட்டுக்கு மேலே இந்த இன்லைன் எலமெண்ட் போய் வந்து ஓவர்லேப் ஆயிடுச்சு. அதை நம்ம வந்து சால்வ் பண்ணுறதுக்காக இப்போது டிஸ்பிளே இன்லைன் பிளாக் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் நான் வந்து டிஸ்பிளே இன்லைன் பிளாக் இந்த மாதிரி கொடுத்தேன் அப்படின்னா பார்த்தீங்களா, இப்போது இதில் நான் ஆட் பண்ணியிருக்கிற இந்த வித் ஹைட் இந்த ரெண்டுமே இங்கே ஒர்க் ஆகுது. அதே நேரத்தில் நம்ம ஆட் பண்ணியிருந்த இந்த பேடிங்கும் இங்கே ஒர்க் ஆகுது. இதை நம்ம ரிமூவ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. பார்த்தீங்களா, அந்த பேடிங் ஆட் ஆகுனதுனால தான் இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு டிஸ்பிளே ஆச்சுது. அதே நேரத்தில் வித்தும் ஹைட்டும் ஒர்க் ஆகுது. ஸோ இதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே இன்லைன் பிளாக் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி. அதாவது இன்லைன் டிஸ்பிளே மாதிரி தான் இருக்கும், ஆனால் அந்த இன்லைன் டிஸ்பிளேயில் மிஸ் ஆன கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது மார்ஜின் டாப், மார்ஜின் பாட்டம், பேடிங் டாப், பேடிங் பாட்டம், அடுத்து வித் ஹைட், இது எல்லாமே கரெக்டாக இதில் ஒர்க் ஆகும். அதே நேரத்தில் இந்த டிஸ்பிளே இன்லைன் பிளாக் வந்து இன்லைன் டிஸ்பிளேயில் இருக்கிற கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ், அடுத்து பிளாக்ல இருக்க கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி ஒர்க் ஆகும். அந்த ரீசனால் தான் இதை நம்ம வந்து இன்லைன் பிளாக் டிஸ்பிளே சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இன்லைன் பிளாக் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி எதில் டிஃபால்ட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பட்டன் டேக்கில் டிஃபால்ட்டாக இருக்கும். அதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அதில் பட்டன் டேக் ஆட் பண்ணுறேன். ஸோ பட்டன் டேக் இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி நான் இன்னொரு பட்டன் டேக் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நான் ஆட் பண்ணியிருக்க இந்த பட்டன் வந்து சேம் லைனில் இருக்குது. அதாவது இன்லைன் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டியில் என்னெல்லாம் அந்த ரூல்ஸ் இருக்குமோ அது எல்லாமே கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் இதில் அந்த பட்டனை நம்ம வந்து சிஎஸ்எஸில் டார்கெட் பண்ணி வித் ஹைட் செட் பண்ணோம் அப்படின்னா ஒர்க் ஆகுது. பார்த்தீங்களா, ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்லைன் பிளாக் எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து அப்படியே வச்சுருக்கு. அந்த ரீசன்னால் நம்ம பட்டன் டேகை என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டான இன்லைன் பிளாக் எலமெண்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இந்த டிஸ்பிளே இன்லைன் பிளாக் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி எங்கே ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுவோன்னு பார்க்கலாம். ஸோ அது காமனாக யூஸ் பண்ணுற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நேவ் பார். அந்த நேவ் பாரில் நம்ம வந்து எலமெண்ட்ஸை வந்து ஆட் பண்ணுறதுக்கு லிஸ்ட்டாக ஆட் பண்ணுவோம். அப்படி லிஸ்ட்டாக ஆட் பண்ணுற நேரம் அந்த எலமெண்ட்ஸ் வந்து ஒரே லைனில் இருக்கும். அந்த ஒரே லைனில் இருக்கிற நேரம் எலமெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக வந்து மார்ஜின் டாப், மார்ஜின் பாட்டம், அடுத்து வித் ஹைட் எல்லாம் கொடுக்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா
இந்த டிஸ்பிளே இன்லைன் பிளாக் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம வந்து இப்போ லைவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் யூஎல் டேக் ஆட் பண்ணுறேன். அந்த யூஎல் டேக்கை உள்ளாடி ஒரு 4 லிஸ்ட் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன பார்த்திங்கன்னா இதில் நான் வந்து டம்மி டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த யூஎல் டேக், இந்த எல்ஐ டேக் இது எல்லாமே பிளாக் எலமெண்ட்ஸாக இருக்குது. பிளாக் எலமெண்ட்ஸாக இருக்கிறதுனால நம்ம இதில் ஆட் பண்ணுற நேரம் எல்லாமே தனித்தனி லைனாக டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இது நம்ம வந்து பிளாக் எலமெண்ட்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளால் அந்த லிஸ்ட், அதாவது நேவிகேஷன் லிஸ்ட்டை நம்ம வந்து கரெக்டாக வந்து கொண்டு வர முடியாது. ஸோ இதை நம்ம வந்து கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும். இதில் போயிட்டு யூஎல் எல்ஐயில் போயிட்டு டிஸ்பிளே இன்லைன் பிளாக் பார்த்தீங்களா, இது கொடுத்த உடனே இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது நம்ம வந்து பேக்ரவுண்ட் கலரும் கொடுக்கலாம், அப்போ இன்னும் கிளியராக புரியும். பார்த்தீங்களா, இப்போ இது வந்து இன்லைன் எலமெண்ட்ஸாகவும் இருக்குது. அதே நேரத்தில் இந்த பிளாக் எலமெண்ட்ஸில் ஒர்க் ஆகிற அந்த மார்ஜின் டாப், மார்ஜின் பாட்டம் இது எல்லாமே இதில் ஒர்க் ஆகும். பார்த்தீங்களா, மார்ஜின் டாப் ஒர்க் ஆகுது, பேடிங் டாப்பும் கரெக்டாக ஒர்க் ஆகும் பாருங்க. பார்த்தீங்களா, எல்லாமே ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ரீசனுக்காக தான் நம்ம அந்த nav பாரில் அந்த லிஸ்ட் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே இன்லைன் பிளாக் டிஸ்பிளே சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டியை ஆட் பண்ணுவோம். ஸோ இதில் நம்ம வித் ஹைட் கூட செட் பண்ணிக்க முடியும். பார்த்தீங்களா, வித் ஆட் பண்ண உடனே அந்த சைஸை வந்து சின்னதாயிடுச்சு. ஸோ இவ்வளோதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் இன்லைன் பிளாக் டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம சிஎஸ்எஸ்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணுற டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிஸை வந்து கிளியராக பார்த்தோம். வீடியோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். கூடிய சீக்கிரம் ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை.